அன்பிற்குரிய அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் பள்ளிவாயிலுக்கு ஒரு மனிதர் வருகிறார், தொழுகிறார். தொழுது விட்டு போகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ தொழவில்லை, திரும்பி தொழு என்றார். அவர் மீண்டும் வந்து பள்ளியில் தொழுது விட்டு போகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அவரை பார்த்து, நீ தொழவில்லை, மீண்டும் திருப்பி தொழு என்று சொன்னார்கள். மூணாம் தடவை அந்த மனிதர் வந்து தொழுகிறார். மூணாம் தடவை தொழுது விட்டு போகிற போது அவருக்கு அதே வார்த்தையை சொன்னார், தொழவில்லை, இன்னக லம் துஸல்லி என்று சொல்லிவிட்டார். அப்போது அந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், எனக்கு தொழ கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மாதிரி தான் நீ நிலையில் நிற்க வேண்டும், இந்த மாதிரி ருக்கு செய்ய வேண்டும், இந்த மாதிரி ருக்குவுக்கு பின்னர் இருக்க வேண்டும், பிறகு சுஜூதில் இப்படி செய்ய வேண்டும் என்று முறையாக சொல்லி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிய வேண்டியது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழும்போது நீங்கள் என்ன எப்படி பார்த்தீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார். எனவே தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த முறையில் அதை கற்று தொழாமல் எங்களுடைய மனம் சென்ற பிரகாரம் நினைச்சபடி நாங்கள் தொழுதால் 100 வருஷம் தொழுதாலும் நாங்கள் தொழுவதாக கருதப்பட மாட்டாது, அல்லாஹ்விடம் ஏற்கப்பட மாட்டாது. எனவேதான் தொழுகையை நீங்கள் நல்ல முறையில் தொழுவதற்காக நபிகளாருடைய தொழுகையை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நபி வழியில் நாம் தொழுவோம் என்று ஒரு புத்தகத்தையே ஆய்வு செய்து ஆதாரமான ஹதீஸின் அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறேன். எனவே அந்த புத்தகத்தை பெற்று அதன் மூலம் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை தக்பீர் கட்டியத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரை அறிந்து தொழுது உங்களுடைய தொழுகையை அல்லாஹ்விடம் ஏற்கப்படக்கூடிய தொழுகையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.